அண்ணன் வீட்ல இருந்து ஊருக்கு அக்காங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஸ்ட்ரீட் பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு. நீங்க வீடியோல பார்க்கறத விட நேர்ல இருந்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியும். வீட்டுக்கு வீடு வாசல்ல செடிங்க, அண்ணாந்து வானத்த பார்க்கணுன்ற அவசியமே இல்ல. அந்த வானம் கூட அங்கருந்து பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. எங்களுக்காக அக்கா வந்து வெந்தயம் களி வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறாங்களா, அதனால ஆட்டு உரல்ல ஆட்டிட்டு இருந்தாங்க. நானும் தங்கச்சியும் கொண்டாங்க நாங்க ஒரு ஆட்டு ஆட்டுறோம்னு நடுவுல போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தோம். என் தங்கச்சி செம்மையா பண்ணிட்டா. என்னால தான் அது கொஞ்சம் கூட நகர்த்த கூட முடியல. வந்ததுக்கு அத வச்சு 4 ஃபோட்டோஸ்க்கு போஸ் குடுத்துட்டு அங்கருந்து எஸ் ஆயிட்டேன். அப்புறம் இவர் தான் எங்க மாமா, அக்காவோட ஹஸ்பண்ட். எங்க மாமா செம்ம ஜாலி டைப் எங்ககிட்ட. நாங்க சின்ன பிள்ளையில வரும்போது பெரியப்பா வீட்டுக்கு போறோம்னு சொல்லி தான் வருவோம். ஆனா இப்போ வளர்ந்து ஊருக்கு போறனாலே பெரியப்பா ஊருக்கு போறோம்னு சொன்ன இடத்துல இப்போ அண்ணன் அக்காங்க வீடுன்னு சொல்றோம். பின் வருங்காலத்துல எங்க குட்டீஸ் எல்லாம் வரும்போது அப்படியே மறுபடியும் சேஞ்ச் ஆகும்ல. கிராமம்னாலே அது ஒரு தனி அழகுதாங்க. எனக்கெல்லாம் இப்படி இருக்க தான் பிடிக்கும். கிராமத்துல இருக்கிறவங்கள பார்க்கும்போது லைட்டா எனக்கு கொஞ்சம் பொறாமையாவே இருக்கும். நல்ல லைஃப், நல்ல ஃபுட்டு, நல்ல காத்து, மலை, மக்கள்னு செம்ம வாழ்க்கை. காலையில விட நைட்டு இன்னும் சூப்பரா இருக்கும் கிராமத்து லைஃப் ஸ்டைல். அப்புறம் நானும் களி கிண்டுறேன்னு சொல்லி கிண்டி பார்த்தேன். 2 நாளா செம்ம வலிங்க ரைட் ஹேண்ட். என் தங்கச்சி என்னமோ கிண்டுறா, என்னடா அவார்டா குடுக்க போறாங்கன்ற மாதிரி செம வேகமா கிண்டுனா. ஆனா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் நாச்சு. வெந்தய களியில இனிப்புக்கு கருப்பட்டி, நல்ல மணக்க நல்லெண்ணெய் இப்படிலாம் சாப்பிட்டா ஆட்டு உரல்ல ஆட்டுறது நாங்க தூக்கவே ஈஸியா இருக்கும். நம்ம சாப்பாடு இட்லி பூரி பொங்கல்லாம் வேஸ்ட்டுங்க. வெந்தய களி சாப்பிட்ருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.